கங்குவா படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறாததால் அப்செட் ஆன சூர்யா, பிரம்மாண்டத்தை நம்பி மோசம் போனது போதும்னு அடுத்த படத்தை பக்கவாக பிளான் பண்ணி ஆர்.கே. பாலாஜியுடன் இணைந்திருக்கிறார். கங்குவா தோல்விக்கு காரணம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்கிற புரளையை கிளப்பியதால் இனி யூடியூப் சேனல்கள் பப்ளிக் ரிவ்யூ கொடுக்கக்கூடாது என்று தயாரிப்பாளர் சங்கத்திடம் மனு கொடுத்தனர். ஆனால் வலை பேச்சாளர் அந்தணன் கங்குவா தோல்விக்கு முழுக்க முழுக்க படக்குழுவினர்தான் காரணம், அவர்கள் ஓவர் பில்டப் கொடுத்து மக்களை ஏமாற்றியதுதான் தோல்விக்கு காரணம் என்றார். மேலும் முதல் பாதி நன்றாக இல்லை என்று ஜோதிகாவே கொடுத்த கமெண்ட் படத்திற்கு பெரிய இடி. தயாரிப்பாளரோ அரசியல்வாதிகளின் சதியால் சூர்யா படத்தை ஓட விடவில்லை என்கிற ஒரு குற்றமும் வைத்திருக்கிறார். எது எப்படியோ சூர்யா அருமையான நடிகர், தனது மொத்த உழைப்பையும் கொடுத்து கங்குவாவை அரங்கேற்றினார். ஆனால் படம் வெற்றி பெறவில்லை. அதனால் தனது கதைக்களத்தை மாற்றி தற்போது ஆர்.கே. பாலாஜியுடன் சூர்யா 45 படத்தின் ஷூட்டிங் கோவாவில் சைலண்டாக போய்க் கொண்டிருக்கிறது. இவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார். கடைசியாக சூர்யாவும் த்ரிஷாவும் 2005ஆம் ஆண்டு 6 படத்தில் இணைந்து நடித்தனர். 10 வருடம் எந்த படமும் வெற்றி பெறாத நிலையில் ஆர்.கே. பாலாஜியின் படத்தை சூர்யா பெரிதும் நம்பியிருக்கிறாராம். இந்த படத்தில் சூர்யா வழக்கறிஞராக நடிக்கிறார். ஜெய்பீம் படம் ஹிட் போல வழக்கறிஞராக நடிக்கும் இந்த படமும் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கங்குவா ஓவர் பில்டப் கொடுத்ததால் படம் தோல்வியடைந்தது. அதனால் இந்த படத்தில் தன் கேரக்டருக்கு ஓவர் பில்டப் கொடுக்காமல் யதார்த்தமாக இருக்க வேண்டும் என்று ஆர்.கே. பாலாஜியிடம் சூர்யா கோரிக்கை வைத்திருக்கிறாராம்.